கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட நாம் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 14வது வசனம் வேதம் இவ்விதமாக அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு கூட செய்யப்பட கடவுது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அன்பு இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு உண்மையான அன்பு இல்லை. ஆமாம், கணவன் மனைவியிடத்தில் அன்பு செலுத்துவது, மனைவி கணவனிடத்தில் அன்பு செலுத்துவது, பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பு செலுத்துவது, நம்முடைய உறவுகளிடத்தில் அன்பு செலுத்துவது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக காணப்படுகிற ஒரு காலம். நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம கீழே வேலை பார்க்குறவங்கள நம்ம வழி நடத்துகிற காரியம், இப்படி அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது நம்ம உண்மையாக அன்பு செலுத்துகிறோமா யோசித்து பாருங்கள். நம்ம அநேக வேலைகளை என்ன பண்ணுறோம், ஒரு மாயமலமான அன்பு செலுத்துகிற காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம உணர முடியும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் எதை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும், எந்த வேலையை செய்தாலும், நீங்கள் பார்க்குற ஒரு இடத்துல, உங்கள் குடும்பத்தார் இடத்துல அன்போடு கூட என்ன பண்ணணும், நீங்கள் நடக்கணுமா, அவர்களை அன்போடு கூட வழி நடத்தணுமா. அன்பு அழகாக சொல்லி கொடுக்குறாரு. சில பேர் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது மற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா ஜெபிக்கிறாரு, நல்லா வேதம் வாசிக்கிறாரு, ஏன் இவங்க அன்பாக பேச தெரியாதா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்பாங்க. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அன்போடு என்ன பண்ணுங்கள், எல்லார்கிட்டையும் பேசுங்க. இயேசு வாழ்ந்த பொழுது பாருங்கள், பேதுரு என்ன பண்ணார், மறுதளித்தார். அவர் என்ன பண்ணார், நேசித்தார். அவிசுவாசியாக இருந்த தோமா கூட என்ன பண்ணார், விசுவாசத்தில் அன்பு செலுத்தி பலப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உண்மையாக அன்பு செலுத்துகிறோமா, நாம் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்கிறோமா. நீங்கள் செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார். இதெல்லாம் செய்ய வேண்டுமான முதலாவது நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து என்ன பண்ணோம், அன்பு செலுத்துகிறோம் மாறணும். அப்போ தான் நம்முடைய ஸ்பாவம் மாறும். மற்றவர்கள்ட்ட அன்பு செலுத்துகிற காரியம் எல்லாம் நேர்த்தியாக நடக்கும். அப்போ இன்றைக்கி நம்ம மனம் திரும்புவதில் கற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாக தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறையா. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு கூட செய்யப்பட கடவுது என்று சொல்லி உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான பிள்ளையோட வாழ்க்கையில் மனம் திரும்புவதில் கற்றுக்கொண்ட பேராக ஆண்டவர் இடத்துல அன்பு செலுத்த உதவி செய்வீராக. குடும்பத்தார் இடத்துல மற்றவர் இடத்துலையும் அன்பு செலுத்த உதவி செய்வீராக. நீங்கள் அப்படியே பலன் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம், நீங்கள் அப்படியே வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.